Hi students, welcome to my channel. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் 2ல் உள்ள புக் பேக் அண்ட் புக் இன் 1 மார்க் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். குடக்கு மேற்கு, ஊதை காற்று வடக்கு, குணக்கு கிழக்கு, பூங்காற்று தெற்கு. ஸோ ஆப்ஷன் பாருங்கள் 3, 1, 2, 4. Third option is the correct answer. செகண்ட் கொஸ்டின், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், இப்பழமொழி உணர்த்தும் சரியான பொருள். உரிய காலத்தில் ஒரு செயலை முழுமையாக செய்துவிட வேண்டும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வீடியோ ஸ்லோவாக போச்சுன்னு நினச்சிங்கன்னா பாஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஆன்சர்ஸை நோட்டில் நோட் பண்ணிகிட்டே வாங்க. எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனது என்றவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர். உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா டேஸ் இடம் பெற்றுள்ளது. 5வது இடம். உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 5வது இடம். பருவக்காற்றின் பயனை உலகுக்கு உணர்த்திய கிரேக்க அறிஞர் ஹிப்பாலஸ். ஆப்ஷன் சி. இந்திய காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழகம் வகிக்கும் இடம். 1வது இடம். காற்றாலை மின் உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா 5th பிளேஸ்லையும் தமிழகம் இந்திய அளவில் முதல் இடத்துல இருக்குது. மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாட்டை நீடிக்கும் என கூறியவர் யார்? திருமூலர். மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் அப்படின்னு கூறியவர் திருமூலர். வறண்ட நிலப்பகுதியிலிருந்து அதிக வலிமையோடு வீசுவது வெப்பக்காற்று. பனிப்பகுதியிலிருந்து குளிர்ச்சியாக வீசுவதால் டேஸ் என அழைக்கின்றோம். ஊதை காற்று. பனிப்பகுதியிலிருந்து குளிர்ச்சியாக வீசுவதால் அது ஊதை காற்று. மரம், செடி, கொடி, ஆறு, மலை, பள்ளத்தாக்கு என பல தடைகளை தாண்டி வருவது தென்றல் காற்று. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். மலர்களின் நறுமணத்தோடு வண்டுகளையும் அழைத்து வருகிறது தென்றல் என பாடியவர் யார்? மலர்களின் நறுமணத்தோடு வண்டுகளையும் அழைத்து வருகிறது தென்றல் அப்படின்னு சொன்னவர் இளங்கோவடிகள். காற்றின் மேலடுக்கில் உள்ள ஓசோன் படலம் கதிரவனிடமிருந்து வெளிவரும் டேஸை தடுக்கிறது. புற ஊதா கதிர்களை. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புவியின் உருவாக்கம் குறித்து பேசும் நூல். ஆப்ஷன் பாருங்கள், அகநானூறு, புறநானூறு, 10 பரிபாடல். ஆப்ஷன் டி பரிபாடல் இஸ் த கரெக்ட் ஆன்சர். தன்பெயல் தலையிய ஊழியும் என்பது டேஸை குறிக்கும். ஆப்ஷன் பி நீரின் தோற்றத்தை. பரிபாடல் டேஸ் நூல்களுள் ஒன்று. 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு, 5 இணை நூல்கள். ஆப்ஷன் பி பாருங்கள், 8 தொகை நூல்களுள் ஒன்று. விசும்பில் ஊழி ஊழ் செல்ல என பரிபாடலை எழுதியவர் யார்? பரிபாடலோட ஆசிரியர் யார்? கீரந்தையார். தன்பெயல் என சொல்லின் பொருள். தன்பெயல் அப்படின்னா குளிர்ந்த மலை. நெக்ஸ்ட்டு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. பாடலில் இடம்பெற்றுள்ள அடி மோனையை தேர்க. மோனைனா என்னது? மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருவது. இதில் ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஒரு அரி உந்துவலி. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. சாரி, ஆப்ஷன் பி போட்டிருக்கேன், அது தப்பானது. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஒரு அரி உந்துவலி. மோனைனது முதல் எழுத்து ஒன்றி வருவது, அதுதான் சரியான விடை. இதை மட்டும் மாற்றிக்கோங்க, சாரி. இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. பரிபாடல். இந்நூலின் ஆசிரியரை தேர்க. கீரந்தையார். விசும்பு, இசை, ஊழி பாடலின் இச்சொற்கள் உணர்த்தும் பொருள்கள் முறையே. விசும்பு அப்படின்னா என்னது? வானம். இசை பேரொளி. ஊழி அப்படின்னா என்னது? யுகம். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஊழ் ஊழ் இச்சொல்லின் இலக்கண குறிப்பை தேர்க.
அடுத்தடுத்து ஒரே சொல் அடுக்கி வரனால இது ஒரு அடுக்கு தொடர். நெக்ஸ்ட், அந்திவானத்து மேகத்தை அழகுணர்ச்சியுடன் வர்ணித்து பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. அந்திவானத்து மேகத்தை அழகுணர்ச்சியுடன் வர்ணித்து பாடியவர் பாரதியார். கவிஞர்கள் மேகத்தை டேஸ் பொருளாக கொண்டாடுகின்றனர். தூது பொருளாக, தூது சொல்கிறதுக்காக மேகத்தை கவிஞர்கள் யூஸ் பண்ணுறாங்க. மேக சந்தேசம் என்ற காவியத்தை பாடியவர் யார்? காளிதாசன். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நாகூர் ரூமியின் இயற்பெயர், நாகூர் ரூமியோட இயற்பெயர் என்னது? முகமது ரஃபி. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நாகூர் ரூமி கதை கவிதைகளை டேஸ் இதழில் எழுத தொடங்கினார். அவரோட கதை மற்றும் கவிதைகளை கணையாளி அப்படின்ற இதழில் தான் எழுத ஆரம்பித்தார். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நாகூர் ரூமி டேஸ் என்னும் நாவலை படைத்துள்ளார். ஆப்ஷன் சி பாருங்க, கப்பலுக்கு போன மச்சான். இதுதான் சரியான விடை. அன்பால் கட்டினார், அறிஞருக்கு பொன்னாடை ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது எதுன்னு கேட்டிருக்காங்க. அன்பால் கட்டினார், ஆள் அப்படிங்கிறது, அப்புறம் அறிஞருக்கு கூ, அப்படி இது ரெண்டுமே என்னது? வேற்றுமை உறுப்பு. வேற்றுமை உறுப்பு இருக்கனால தான் இதோட பொருள் வேறுபட காரணமாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஆ பாருங்க, வேற்றுமை உறுப்பு சரியான விடை. கட்டுரையை படித்து ஆசிரியர் மாணவர்களுக்கு பரிசு வழங்கினார். இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை உறுப்புகள் என்னன்னு கேட்குறாங்க. கட்டுரையை அப்படின்றதுல ஐ இருக்குது, ஆசிரியர் மாணவர்களுக்கு அப்படின்றதுல கூ இருக்குது. ஸோ ஐ மற்றும் கூ இது ரெண்டுமே வேற்றுமை உறுப்புகள். ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் சியில் ஐ கூ சரியான விடை. பாடி மகிழ்ந்தனர், எவ்வகை தொடர் என்பதை தேர்ந்தெடுக்கவும். பாடி ஈன் முடிஞ்சிருக்கு, ஸோ வினையெச்ச தொடர். பாடி மகிழ்ந்தனர் அப்படிங்கிறது ஒரு வினையெச்ச தொடர். குழந்தை வந்தது என்ற எழுவாய் தொடரின் விழித்தொடரை தேர்க. விழித்தொடர் அப்படின்னா என்னது? கூப்பிடுறது. ஸோ குழந்தையே வா அப்படின்னு விழிக்கிறாங்க. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வினை முற்றுடன் பெயர் தொடர்ந்து வருவது டேஸ் எனப்படும். வினை முற்றுடன் பெயர் தொடர்ந்து வருவது வினை முற்று தொடர். பழக பழக பாலும் புளிக்கும். இப்பழமொழியில் உள்ள தொடர் வகை யாது? பழக பழக ரெண்டு சொல் அடுக்கி வந்திருக்கு. ஸோ இது அடுக்கு தொடர். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓரெழுத்தில் சோலை, இரண்டெழுத்தில் வனம் என்ற புதிருக்கான விடையை தேர்க. ஓரெழுத்தில் சோலை அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழியில் கா என்பதற்கு சோலை அப்படின்ற பொருள் இருக்குது. இரண்டு எழுத்தில் வனம், வனம்னா என்னது? காடு. ஸோ காடு இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொளுத்தும் வெயில் சட்டென தணிந்தது, வானம் இருண்டது, வாடை காற்று வீசியது என்ற நயமிகு தொடருக்கு ஏற்ற தலைப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. கொளுத்தும் வெயில் சட்டென தணிந்தது, வானம் இருண்டது, வாடை காற்று வீசியது, காற்றின் பாடல். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பரிபாடல் அடியில் விசும்பில் இசையில் ஆகிய சொற்கள் குறிப்பவை எவை? விசும்பு அப்படின்னா என்னது? வானம். இசை அப்படிங்கிறது பேரொலியை இங்கே குறிக்குது. ஸோ ஆப்ஷன் டி, வானத்தையும் பேரொலியையும் குறிப்பவை ஆகும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழ்நாடு 2ஆம் இடம் என்பது நமக்கு பெருமையே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு இந்தியாவில் முதலிடத்தில் உள்ளது. ஸோ செய்தி 2 என்பது தவறானது. 3வது பாருங்கள், இந்தியாவிற்கு தேவையான மழை அளவில் 70 விழுக்காடு மழையை தென்மேற்கு பருவக்காற்றாக கொடுக்கின்றேன் அப்படிங்கிறது சரியான விடை. 70% மழை எங்கேருந்து கிடைக்கிது? தென்மேற்கு பருவக்காற்றில். ஸோ செய்தி 1 மற்றும் 3 சரியானவை.
அது எங்கே ஆப்ஷன்ஸில் இருக்குன்னு பாருங்கள். லாஸ்ட் ஆப்ஷன் டி ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 2 மட்டும் தவறானது. நெக்ஸ்ட்டு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. கொண்டல் கிழக்கு, கோடை மேற்கு, வாடை வடக்கு, தென்றல் தெற்கு. கரெக்டான ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். 3, 1, 4, 2. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். மகிழ்ந்து வருமா என்பது கேள்வி கேட்குறாங்க. எழுவாய் தொடர். மகிழுந்து வருமா அப்படிங்கிறது ஒரு எழுவாய் தொடர். அறிஞரது நூல், அறிஞருக்கு நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்தி காரணமாக அமைந்தது எதுன்னு கேட்குறாங்க. வேற்றுமை உருபு. கு இங்கே அது, இது ரெண்டுமே வந்து வேற்றுமை உருபு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.